கூடியிருப்போர் அனைவருக்கும் வணக்கங்கள். வரவேற்று பேசும்போது யுகபாரதியை ஒரு வளரும் கவிஞர்னு நான் லேசாக துணுக்குட்டுறேன். என்னடா மெட்ராஸில் 4 வீடு வாங்கி 6 பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சு ஊரில் 2 வீடு வாங்குற ஒரு ஆளை இன்னும் வளரும் கவிஞருங்கிறாரு அப்படின்னு அதுக்கப்புறம் தான் தோணுச்சு. சரி, உயரணும் பொருட்டு சொல்கிறாரு போல இருக்கு, அதில் அவர் இனிமேல் வளர வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க போது அப்புறம் அதை சமாளிச்சு இல்லை அவர் ஒரு 1500 பாட்டு எழுதியிருக்காரு அப்படின்லாம் சொன்னார். அந்த மாதிரி யுகபாரதி என்னிடமிருந்து எப்படி பாட்டு பெறுவதுன்னு சொன்னார். நான் யுகபாரதியிலிருந்து எப்படி பணம் பெறுவது என்பதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கேன் எப்போவுமே. அதனால எப்பொழுது கேட்டாலும் கொடுப்பவர்னு வச்சுக்கங்களேன். அதனால அந்த மாதிரி கவிஞர்கள்லாம் தொடர்ந்து எப்பொழுதும் நிறைய பாட்டு எழுதிக்கிட்டே இருக்கணும்னு நான் வேண்டிக்குவேன். ஒரு மனிதன் ஒரு புத்தகத்தை படிக்காமல் வந்துட்டு அந்த பழியை கண்ணை மேலே போட்டு கண்ணை வேலைக்கு வேற உழ வச்சு இல்ல எவ்வளவு சாகசம் பண்றாரு பாருங்க. எதை எடுத்தாலும் யுகபாரதிக்கு எப்பொழுதுமே எதுவும் நேர் கிடையாது. எல்லாமே பல்லவி சரணம், சரணம் 2 மறுபடியும் பல்லவி தான் திருப்பி. அண்ணன் ராசா அவர்களை நான் எனக்கு ஓராண்டா பழக்கம்னா தினசரி பேசிக்கிற பழக்கம் இல்லை. ஓராண்டுக்கு முன்னாடி தான் அறிமுகம். அவருடைய 2G புத்தகத்தை படிச்சுட்டு அதை பற்றி பேச போன பொழுது தான் எனக்கு ஒரு அறிமுகம் ஏற்பட்டுச்சு. என்னை போன்றவர் அந்த 2G புத்தகத்தை படித்து தெளிவுற்றோம். படிக்காத ஆட்கள் பல பேர் தொடர்ந்து அவருடைய பேச்சை கேட்டு தெளிவுற்றுவான். எனக்கு தெரிஞ்சு குற்றம் சாட்டியவர்களே அவருடைய பேச்சை கேட்டு சரி விடு தெரியாமல் சொல்லிவிட்டோம், இருந்தாலும் விடமாட்டார் போல இருக்கு நம்மளுங்கிற அளவுக்கு பேசிட்டார் அவரதை. அதனால கண்ணன் ராசா அவர்களின் பேரை சொல்லாட்டினாலும் நான் வந்திருப்பேன் அந்த நிகழ்ச்சிக்கு. காரணம், கலைஞரை பற்றி பேசுவது என்பது ஒரு பெரிய மகிழ்ச்சி தானே இல்லை? இன்னொன்று அதை போல பேசி மகிழ்வதற்கு இனிமேல் யார் தலைவர் இருக்க போறா? யாருமே இருக்க போறதில்லை. அந்த மாடல் எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. இனிமேல் செய்ய முடியாது அந்த மாடல். அது ஒன்று தான் செஞ்சுருக்காங்க உலகத்தில். ஒரு மனிதனை பற்றி எந்த துறையினரும் பேசலாம், பேசுவதற்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தவர் கலைஞர் மட்டும்தான். நீங்கள் நினச்சி பாருங்க, ஒரு 157 பேராசிரியர் 187 பேராசிரியர்னு சொல்லிட்டு இருந்தார். அது யுகபாரதி கிட்ட புத்தகம் கொடுத்த பொழுது, இப்போ அச்சு முடிச்சு வரும்போது அது 178 பேராசிரியர் மிச்ச கட்டுரை சேர்க்காம அவர்கிட்ட கொடுத்த புத்தகம். இப்போ 178 இருக்கு அந்த மொத்த கட்டுரைன்றது. 178 தமிழ் பேராசிரியர்கள் ஒரு தலைவரை பற்றி, முதல்வரை பற்றி ஆய்வு எழுத முடியும்னா அது இன்னொரு தடவை வரலாறு நிகழப்போவதே இல்லை. நீங்கள் இன்னொன்று, ஒரு தலைவர், ஒரு கட்சி தலைவர், முதல்வராக அவர் இறக்கலை, ஒரு கட்சி தலைவர் அவர் இருக்கிறாரு. இறந்து இத்தனை மாத காலமாக ஒருவருக்கு தொடர்ந்து புகழஞ்சலி கூட்டம் நடந்துகிட்டே இருக்கு. தமிழகம் பூரா, உலகம் பூரானா ஒரே ஒரு ஆள் கலைஞருக்கு மட்டும் தான். நான் கழக உடன்பிறப்பு கிடையாது. அதனாலவே இந்த மாதிரி கூட்டங்களுக்கு வரும்போது ரொம்ப கவனமாக கரை இல்லாத ஒரு வேட்டி எடுத்து கட்டிகிட்டே வருவேன். ஏன்னா அதில் ஏதாவது இருந்து அரைகுறை லைட்டில் வேறொரு வண்ணம் தெரிஞ்சு இன்னைக்கு நம்ம நேரடியாக கூட்டத்தில் வர்றவங்க பார்க்குறாங்கன்னு நினச்சக்கூடாது. பேசின பேச்சு எல்லாம் 15 நிமிஷம் உலகம் பூரா போய் சேர்ந்துடும் இணையதள வசதியினால. அதனால நம்ம நமக்கு எந்த வண்ணம் அவசரம் எடுத்து நம்ம பூசிக்க வேண்டியதில்லை நினைக்கிறாள். இன்னொன்று, இந்த புத்தகத்தில் என்ன சிறப்புனா, காலகாலமாக கலைஞரின் மேல் சொல்லப்பட்ட புகார் என்ன அப்படின்னா, இவர் முதலமைச்சராக இருப்பதனால் எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பாராட்டு விழா நடத்தி கேட்டுக்கிட்டே இருக்காருங்கிறதா அவர் மேலே சொல்லப்பட்ட புகார் இல்லையா? இப்போ கலைஞராக இருக்காரு, ஏன் இத்தனை மாதம் நடக்குது? இவனுக்கு புரியணும்ல இல்லையா? இந்த புத்தகத்தில் 178 பேராசிரியர் எழுதியிருக்காங்க. 108 உதவி பேராசிரியர்லாம் என்ன வைஸ் சான்சலர் ஆக போகிறாங்களா? அவர் என்ன மேலிருந்து போட போகிறாரா அதில் இருக்கும் சீட்டு இல்லையா? அப்பவும் எழுதுறாங்கன்னா அதன் காரணமாக தான் இத்தனை ஆண்டு காலமாக கலைஞரை பாராட்டி கொண்டு இருந்தது. அவர் பதவியில் இருந்த காரணம் இல்லை. அந்த பதவியில் இருந்ததா எதிர்கட்சியில் அவருக்கு எதிராக இருந்தவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். இப்போ யாரும் எந்த பதவியும் அடைய போறதில்லை, எந்த நலனும் அடைய போறதில்லை. ஆனால் முன்னை விட மிக வேகமாக கலைஞரின் புகழ் பற்றி பேசப்படுகிறது. அப்படின்னா அவ்வளவு வேலை செஞ்சிருக்காரு அந்த மனுஷன். இப்பதான் அவனுக்கு தெரியுது ஐயோ இல்லாம போயிட்டாருன்னு. வீட்டில் அப்பா இருக்கும்போது மகன் உள்ள என்ன கேட்பான், இருந்தாலும் வந்துட்டாராம்மா. செத்து போனதுக்கு அப்புறம் தான் தினம் படத்தை பார்த்து அழுவான். எங்க அப்பா என்னவெல்லாம் செஞ்சாரு தெரியுமா, எப்படிலாம் பார்த்துக்கிட்டா தெரியுமா, எங்களை நான் கவனிச்சது இல்லை, இதெல்லாம் செஞ்சாரு தெரியுமா அப்படின்னு. அதுதான் நிஜமான அன்பா இருக்க முடியும். அதைத்தான் தமிழகம் செஞ்சுக்கிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால நானும் தவறாமல் அதை செஞ்சிடணும்னு நினைக்கிறேன். நான் கலகுடன் பிறப்பு இல்லை, நான் நலன் அடையலை. ஆனா என்னை போன்றவர்கள் அடைஞ்ச நலனுக்கெல்லாம் அறியாமலே காரணமாக இருப்பது கலைஞர் தான் இல்லையா? அவர் ஒருத்தர் தான் எல்லாத்தையும் டாக்குமெண்ட் ஆக்குன்னு. எதுவுமே வாய் வார்த்தையா போயிடக்கூடாது காத்துல. அதை உடனே சட்டமாக்கு, அது சட்ட வடிவமாக்கு, அதற்கு வழி சொல்லு அப்படின்னு அவர் சொல்ல உருவாக்குனவர் இல்லையா? பிற்படுத்தப்பட்டோர் சொல்லுக்குள்ள எவ்வளவு பெரிய அரசியல் இருக்கு.
பிற்பட்டோர்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அது அவர் தான் பிற்படுத்தப்பட்டோர்னு ஆகிறார். அவங்கடா பிற்பட்டோர், பிற்படுத்துனீங்க அவனை. அவன் பிற்படுத்தப்பட்டவர். அதில் மிகப்பெரிய அரசியல் இருக்கு. அவருடைய இத்தனை ஆண்டுகள் அரசியல் அதில் இருக்கு. திருநங்கைங்கிற ஒரு சொல்ல அவர் தான் சொல்றாரு. நம்ம அரவாணின்னு சொல்லிட்டு இருந்தோம். அதை ரொம்ப சாதாரணமாக அவருடைய டைமிங் போல சொல்றோம் எல்லாமே. குற்றாலத்தில் எப்பொழுதும் சாரல் விழான்னு ஒரு விழா நடக்கும். அது எப்பொழுதுமே அந்த விழா நடக்கிற அன்னைக்கு மட்டும் கரெக்டாக சாரல் விழுகாது, ஆரம்பிக்கிற அன்னைக்கு. இதை கலைஞர் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஆமாயா நீங்கள் தான் சாரல் விழாங்கிறீங்களே, அப்புறம் எப்படி விழுகும்? அந்த சாரல் திருவிழான்னு சொல்லுங்க. சாரல் திருவிழான்னு அந்த வருஷம் வச்சாங்க, அந்த வருஷம் சாரல் விழுந்துச்சு. இதை போன்ற எளிய சின்ன செய்திகளை சொல்லியே கலைஞர் புகழ்பாடுறோம். அதை விடவும் பெரிய அரசியலை எல்லா வார்த்தைகளையும் அவர் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காரு. எல்லாவற்றை பற்றியும் அப்டேட்டில் இருந்துகிட்டே இருந்திருக்காரு. அங்கே நடக்குது, அவன் என்ன செய்கிறான், இவன் என்ன செய்கிறான் அப்படின்னு அனைத்து துறைகள்லையும். அதனால தான் ஒருத்தர் இருந்த பிறகு அவர் கட்சியினர் வந்து புலஞ்சல் கூட்டம் நடத்துகிறாங்க. அதற்கப்புறம் அவருடைய ஆதரவு தந்த கூட்டணி கட்சிகள், நேய கட்சிகள் நடத்துகிறாங்க அஞ்சலி கூட்டத்தை. அதுக்கப்புறம் மருத்துவர்கள் நடத்துகிறாங்க, கவிஞர்கள் நடத்துகிறாங்க, பாடலாசிரியர்கள் நடத்துகிறாங்க, பேராசிரியர்கள் நடத்துகிறாங்க, பொறியாளர்கள் நடத்துகிறாங்க. இப்படி எல்லா துறையில் இருப்பவர்களும் ஒருத்தருக்கு நடத்தி கொண்டே இருக்கிறார். இத்தனை துறையிலையும் ஒரு மனிதன் கால் வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இத்தனை பேரோட தொடர்பு வச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. இத்தனை பேர் வாழ்க்கையிலையும் நன்மை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்காரு. அது இப்பதான் புரியுது எல்லா மக்களுக்கும். ஐயோ இல்லாம போயிட்டாரு, இப்ப யாரை வச்சு அடிக்கிறது இவங்கள அப்படின்னு இல்லையா? ஒருத்தர் இருந்தாரு, அடிச்சா ஏன்னு கேட்க ஆள் இருக்குங்கும் போது நம்ம எவ்வளவு வேணாலும் ஏறி அடிக்கலாம். ஏன்னு கேட்க ஆள் இல்லையே. இன்னைக்கு இருக்க சிக்கல் அதுதானே. முகிலன்னு ஒரு எளிய மனிதன் தொடர்ச்சியா இந்த நேசத்துக்கு, இந்த மண்ணுக்கு, இந்த மக்களுக்கு நலன் பேணி கொண்டிருந்த ஒருத்தன், அதுக்காகவே கத்திக்கிட்டே இருந்த ஒருத்தன், அவனை காண 4 நாளா ஒருத்தன் கேட்கலையே, ஒருத்தன் பேசலையே. முகில நான் வீடு வாங்குற கேட்டானா, அவன் சொத்து சேர்க்கிற கேட்டானா? அவன் இந்த மக்களின் அடிப்படை செல்வங்கள் கொள்ளையடிக்கப்படுகின்றன கத்துனார். இருந்தாலும் கத்திட்டு கடைசியா பத்திரிகையாளர் முன்னாடி நான் கத்திட்டு போறேன், ஒருவேளை நான் கொலை செய்யப்படவும் கூடும் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. போன ஆளை காணோம், ஒரு ஊடகம் பேசல. இது நடந்திருக்குமா? கலைஞர் இருந்தா தேசிய செய்தி ஆக்கியிருப்பாரு ஒரே நாள்ல. ஒரு மனிதன் தன் வாழ்நாள் பூரா செய்தியை உருவாக்குறவரா இருந்தாரு. அவருக்கு தெரியும் எது செய்தி ஆகணும்னு, எதை முக்கியத்துவம் ஆகணும், எது தலைப்பு செய்தி போடுவான்னு அவருக்கு தெரியும். காரணம் பத்திரிகை ஆசிரியராகவே இருந்தவர் இல்லையா? எதை தலைப்பு செய்தியில போடுவான்னு தெரியும். பத்திரிகை ஆசிரியர் யோசிப்பாரு, என்ன செஞ்சா இவன் தலைப்பு செய்தி ஆக்குவான், அதை செய்வோம் அப்படிம்பாரு. அந்த காரியத்தை எல்லா பக்கமும் செஞ்சு. நீங்க சாதாரண சொல்றேன், அவர் கடைசியா பீரியட்ல இருக்கும்போது 4-5 படங்களுக்கு வசனம் எழுதினாரு. அவர் சும்மா இருக்க மாட்டார், எல்லாரும் நல்லா தெரியும். இன்னொன்று, இந்த பேச்சு மொத்தமே நான் இந்த அரங்கத்தில் இருப்பவர்களுக்காக கலைஞரை சொல்லலை. காரணம், உங்க எல்லாருக்கும் என்னை விடவும் கூடுதலாக மேடையில் இருப்பவருக்கும் உங்களுக்கும் கூடுதலாக கலைஞரை தெரியும். தொடர்ந்து என்னை போல எந்த கட்சியும் சாராமல் இருக்க ஒருத்தன்ட்ட தொடர்ச்சியாக கலைஞரை பற்றியும் திமுகவை பற்றியும் ஒரு எதிர்ப்புணர்வு பரப்பப்பட்டுக்கிட்டே இருக்கு எல்லா நேரம் பார்த்தீங்கன்னா. அப்ப அவர்களுக்கு நம்ம முதல்ல போய் சொல்லணும், அது இல்லடா இவ்வளவு நல்லது நடந்திருக்கடான்னு. இன்னைக்கு ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு ஒரு வரி சொல்றாரு. என்ன வரி சொல்றாருன்னா, ஒரு நேர்காணல்ல போற போக்கில் தமிழ்நாட்டில் இன்னும் ஆணவ படுகொலை நடக்குது 50 ஆண்டு கால திராவிட ஆட்சிக்கு அப்புறமுங்கிறார். நான் சொன்னேன், இது தேவையில்லாம வரியிட உடல் உள்ள சேர்க்கிற. தமிழ்நாட்டில் தொடர்ந்து ஆணவ கொலை நடக்குதுன்னு கேளு, அதுல கேள்வி முடிஞ்சிருச்சு. 50 ஆண்டு காலமாக திராவிட ஆட்சி இருந்துன்னு நம்ம யார் சொல்லி கொடுத்தானே? சரி, 50 ஆண்டு காலம் திராவிட ஆட்சி இல்லாத மற்ற மாநிலத்தில் லிஸ்ட் எடு, அங்கெல்லாம் எவ்வளவு ஆணவ கொலை நடந்திருக்கு. அதை பார்த்தாதானே இங்க திராவிட ஆட்சி எவ்வளவு சிறந்த ஆட்சின்னு உங்களுக்கு தெரியும். அதை பார்க்காம சும்மா உள்ள சேர்த்துக்கிட்டே இருக்கு எல்லாத்துலயும் 50 ஆண்டு கால திராவிட ஆட்சி, 50 ஆண்டு திராவிட ஆட்சின்னு. 50 ஆண்டு திராவிட ஆட்சி இல்லாத மாநிலத்தில் லிஸ்ட் எடுங்கடா. எடுத்தாதானே எத்தனை மருத்துவர் இருக்கான், எத்தனை ஆணவ கொலை நடந்திருக்கு, எவ்வளவு புள்ள படிச்சிருக்கு, ஒரு தனி மனிதனுடைய வருமானம் என்னவா கூடி இருக்கு, இதெல்லாம் தெரியும். அதை எடுக்கவே மாட்டாங்க இவங்க. ஆனா இதை மட்டும் சேர்த்துக்கிட்டே இருப்பான் உள்ளுக்குள்ள. நான் என்ன சொல்றேன், நீ திராவிடம் வச்சுக்காம போ, தமிழ் தேசிய வச்சுக்காம போ, அதெல்லாம் உன் பிரச்சனை. ஆனா இது நாள் வரை நாங்க நல்லா இருந்த காரணம் திராவிடம்னு சொல்லி வந்தவர்கள் தான். அப்ப நம்ம அதை வந்து மறுதலிக்கவே முடியாது. அவர் எவ்வளவு அப்டேட்ல தான் சொல்ல வர்றேன். அவர் வந்து டப்பிங் ஒரு படத்துக்கு வசனம் எழுதியிருக்காரு. அவர் முதலமைச்சராக இருக்காரு. நடுவில் ஒரு நாள் ஓய்வு இருக்கு. அவர் சும்மா இருக்க மாட்டார். உடனே படம் இருந்துச்சு, ரஷ் எடுத்து கொடுத்து அங்கே குட்லக் தேட்டர் ஒரு தேட்டர் இருக்கும். அங்கே வந்து கலைஞர் வந்து சக்கரநாக்காளிக்கு வந்ததுக்கப்புறம் அவர் வருவார்னா அவரை சக்கரநாக்காளி வச்சு பொருத்தணுங்கிறக்காகவே 2 சீட்டை கலட்டி வச்சிருந்தாங்க தேட்டரில். ஏன்னா எப்போ வேணாலும் வந்து படத்தை போடுங்க ஏன் பாரு, அன்னைக்கு 2 மணி நேரம் இருக்குன்னா உடனே எழுதிட்டு இருக்க படம் என்னவா இருக்கு எடுத்து போடுங்கன்னு. அப்படி ஒரு நாள் டப்பிங்கு போவோம் ஏன்ட்டாரான் சண்முகன் ஃபோன் பண்ணி, ஏவிஎம்க்கு ஃபோன் பண்ணி,
தலைவர் டப்பிங் வர்றாரு அப்படின்னா டப்பிங் தேட்டரே பரபரப்பாக இருக்குது. சன்மன் இன்னும் ஏன் வர்றாரு ஒன்றும் இல்லைங்க, சும்மா வர்றாருங்க, இன்னைக்கு ஒரு 2 மணி நேரம் எழுதி கொடுத்துருக்கேன், என்ன பண்ணிக்கான்னு பார்க்க வர்றாரு. இவர் வேறங்க சும்மா இருக்க மாட்டாருங்க டப்பிங்க்கெல்லாம், ஏன்னா டேரக்டர்களே டப்பிங்க்கு வர்றதில்லை, அசிஸ்டன்ட் விட்டு போயிடுவாங்க. இப்போ ஏவிஎம் பரபரப்பாக இவர் போகிறாரு, போய் நேரம் இன்ஜினியர் ரூம்குள்ளே போயிடுறாரு. இன்ஜினியர் ரூமில் உட்காந்துருக்காரு, கண்ணாடி வழியாக அங்கே படம் ஓடிக்கிட்டு இருக்கு, யாரோ ஒருத்தர் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஒரு 20 நிமிஷம் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்காரு. பார்த்துக்கிட்டே வந்துட்டு இடையில உள்ளுக்குள்ளே வந்து அங்கிட்டு கிட்ட இடது வலதுமா ஓடுறாங்க அசிஸ்டன்ட் ஆக்டர் போகிறான். இவர் சண்முகன்ட்ட என்னவா அப்படிங்கிறாரு. சண்முகன் இந்த பக்கம் வந்து இந்த இன்ஜினியர் ரூம்லேருந்து வெளியே போய் அந்த கதவை திறந்து உள்ளுக்குள்ளே போகணும் வாய்ஸ் பூத்துக்கு. உள்ளே பேசுகிறாள், உள்ளே போய் என்னப்பா அப்படின்னு. இல்லை அந்த 32வது சீனில் வந்து 3வது பக்கத்தை காணும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் வச்சுருப்போம்ல, அந்த பக்கத்தை தான் தூக்கி ஃபைல் பண்ணி வச்சுருப்போம், அதை தான் கொண்டு வந்து திருப்பி நடிகர்கிட்ட கொடுப்போம் பேசுகிறது. அந்த 32வது சீனில் 3ஆம் பக்கத்தை காணும், அதை தேடிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு. அதுவா இரு அப்படி உள்ளே போய் ஐயா அந்த 32வது சீனில் 3ஆம் பக்கத்தை காணுமான்னு, சரி எடுத்து கொடுங்க அப்படின்னா சண்முகன் பையில இருந்து கலைஞர் எழுதி கொடுத்தப்போ ஒரு காப்பி எடுத்து வச்சுருப்பாங்கல்ல, அதில் 3ஆம் பக்கத்தை எடுத்துக்கொண்டே உள்ள கொண்டு கொடுத்தாங்களாம். நீ அசிஸ்டன்ட் வியந்து என்னங்க எழுதி கொடுத்து 3 மாசம் ஆச்சு இன்னும் பையில வச்சிருக்கீங்க. இல்ல அவர் எங்க போனாலும் சம்பந்தப்பட்ட பேப்பர் என்னவோ அதெல்லாம் எடுத்துட்டு வந்துருப்பாரு, அதனால எடுத்துட்டு வந்தேன். ஒருத்தர் 90 வயசுல செய்யணும்ல, அது அசிஸ்டன்ட் பார்த்துக்குவானு கிளம்பிடுவோம் 3வது படத்துல நாங்கெல்லாம். ஆனா சண்முகநாதன் நம்ம டப்பிங் போறோம், அது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு வந்து இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு இத்தனை ஆண்டு கால அனுபவத்துல இவங்க கண்டிப்பா 3 சீனை தொலைச்சிருப்பாங்க, ஓடுவாங்க, அது பேப்பர் எடுத்து போயிடும். சிவாஜின்னு ஒரு படம், அந்த படம் தான் தமிழ் சினிமாவில் முதல்ல மிகப்பெரிய வியாபாரத்தில் மிக அதிகமான எண்ணிக்கையில் திரையரங்குகளில் போடப்பட்ட படம். அதுக்கு முன்னாடி வரையும் வந்து ரஜினிகாந்த் படங்கள், கமல்ஹாசன் படங்கள் போன்ற உச்ச நட்சத்திர படங்கள்லாம் வந்து தமிழ்நாட்டில் ஒரு 70-80 திரையரங்குகளில் வெளியாகும். அதுக்கு அடுத்த வருஷ நடிகர்கள் வந்து ஒரு 60 திரையரங்குகள். நீங்கள் உங்களுக்கே ஞாபகம் இருக்கும், அப்போ பார்த்தீங்கன்னா சென்னையில் வந்து 4 தியேட்டரில் படம் போடுவாங்க. அந்த ஏரியாவுக்கு உதயத்தில் 1, அப்புறம் டி நகருக்கு ஒரு தேட்டர், நாகேஷ் தேட்டரில் ஒரு தேட்டர், அப்புறம் மவுண்ட் ரோடுக்கு வந்து சத்தியமோ தேவியோ ஒரு தேட்டர் போடுவாங்க, அப்புறம் நார்த் மெட்ராஸுக்கு ஒரு தேட்டர் போடுவாங்க. 4 தேட்டர் தான் இருக்கும். ரொம்ப அதிகம் போனால் 5வது தேட்டர் ஒன்று பகல் காட்சி இருக்கும். இப்படி தான் தமிழகம் பூரா இருக்கும். மதுரையில் பார்த்தீங்கன்னா 2 தேட்டர் இருக்கும். இப்படி ஒரு 80 திரையரங்குலாம் போடும்போது சிவாஜிங்கிற படம் ஒரு பெரும் பொருட்செலவில் எடுக்கப்பட்டதுனால அதை எடுத்த உடனே ஒரு 300 திரையரங்கு போடுறது. ஏன்னா அப்போ தான் அந்த வியாபாரத்தை சந்திக்க முடியும். 300 திரையரங்கு பெரிய விலை கொடுத்து வாங்குறாங்க. விலை கொடுத்து வாங்கினோடனே அந்த ஒப்பந்தம் அக்ரிமெண்ட் வந்து கையெழுத்தாகுது மத்தியானம் 12:30 மணிக்கு. இவ்வளவு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்காரு. வாங்கியிருக்கவர் வந்து கலைஞருடைய ரொம்ப நெருங்கிய நண்பர், திரையரங்க உரிமையாளர். இந்த செய்தி கலைஞருக்கு தெரியுது. ஒப்பந்தம் கையெழுத்தானது 12:30 மணிக்கு. 1:30 மணிக்கு அந்த திரையரங்க உரிமையாளருக்கு தொலைபேசி வருது. சண்முகன் கூப்பிட்றாரு, தலைவர் பேசணுன்னாரு. ஒரு தலைவரை சொல்லுங்க அப்படின்னா, எங்கேயா இருக்க? இங்கே இருக்கேன். சரி நீ 2 மணிக்கு வீட்டுக்கு வா அப்படின்னு. ஏன் மணி 1:30 அப்படின்னு. சரி 2:30க்கு வா அப்படின்னு. இப்போ 2:30க்கு போனோன்னு கலைஞர் கேட்கறது, ஏன் இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கீங்க, எப்படியா கலெக்ஷன் ஆகும் அப்படின்னு. அந்த உரிமையாளர் உரிமை வாங்கினார்ல, அவருக்கு இருந்த குழப்பம், ஒப்பந்தம் நடந்து அக்ரிமெண்ட் போட்டு 2 மணி நேரம் தான் ஆகுது, 2 மணி நேரத்தில் கூப்பிட்டு ஒருத்தர் எப்படியா கலெக்ஷன் ஆகுன்னு கேட்குறாருன்னா, இல்லைங்க அது பண்ணிடலாம் தலைவர் அப்படின்னு. எப்படி ஆகும்? கலைஞருக்கு என்ன குழப்பம்னா, நம்ம ஒரு சினிமா பார்த்தோமே, நம்ம ஒரு சினிமா செஞ்சுக்கிட்டு இருந்தோமே, நமக்கு ஒரு சினிமா வியாபாரம் தெரியுமே, இவன் இவ்வளவு பெரிய விலை கொடுத்து வாங்கியிருக்கானே. எப்படி கலைஞர் சொன்ன வார்த்தை, பாத்தியா நீ எல்லாம் காசா சம்பாரிச்சவன் நோட்டா விட்டுறாதன்னாராம். காசா சம்பாரிச்சவன் நோட்டா விட்டுறாதன். இவர் சொல்லிக்க, இல்ல தலைவரே, இந்த மாதிரி எப்பொழுதுமே 80 திரையரங்கு தான் வெளியாகும். ஆனா இந்த படத்தை வந்து 300க்கும் மேற்பட்ட திரையரங்குகள் வெளியாக போறோம். தமிழ்நாடு பூரா அந்த படத்தை தான் பார்த்தாகணும் அந்த வெள்ளி சனி ஞாயிறு, அதனால அந்த பணம் வந்துடும், சரியா பார்த்துக்க அப்படின்னாராம். அப்போ ஒரு டப்பிங் தியேட்டர்ல இருந்து ரிலீஸ் தியேட்டர் வரைக்கும் எல்லாரையும் தொடர்பு வச்சுக்கிட்டே அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஒருத்தர். யாரு? முதலமைச்சராக இருந்த, எதிர்கட்சி தலைவராக இருந்த, கவிஞராக இருந்த, பத்திரிகை ஆசிரியராக இருந்த ஒருத்தர், திரைத்துறையிலே நம்ம சம்மந்தப்பட்டிருந்தோமே, அங்க என்ன நடக்குதுன்னு ஒரு கண்ணு அங்க பார்த்துக்கிட்டே இருக்குது. அவர் சொன்னார்ல, 1000 நாவு கொண்ட ஆதிசேஷன் இருந்துச்சா இல்லைன்னு தெரியாது, ஆனா 1000 கண் கொண்ட கலைஞர் இருந்தார். எல்லா பக்கம் திரும்பி பார்த்துக்கிட்டே இருந்தாரு. அங்க நடக்குது, அங்க சத்தம் போடுறாங்க, அங்கே ஏதோ குரல் கேட்குது, இங்க யாரோ எந்திரிக்கிறானே, அங்க யாரோ படுத்துட்டானே அப்படின்னு. அப்படி பேசி மகிழ்வதற்கான ஒரு தலைவன் இன்னொரு தடவை நமக்கு கிடைக்க போறது இல்லை. அதனால நம்ம திரும்ப வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் அவரை பத்தி பேசிக்கிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. நம்ம ரொம்ப சரளமா சாதாரணமா சொல்ற வார்த்தை, அதுக்கு நேரம் இல்லைங்க அப்படின்னு. எங்கிட்ட யாராவது நேரம் இல்லைன்னு சொல்லும் பொழுதுதான் என்ன சொல்லுவேன்னா, உனக்கு திமுக பிடிக்குமா பிடிக்காத தெரியாது, கலைஞர் பிடிக்குமா பிடிக்காத தெரியாது, ஆனா 5 ரூபாய்க்கு ஒரு கலைஞர் போட்டோ வாங்கி அவசியம் பையில வச்சுக்க. உனக்கு எப்பெல்லாம் நேரம் இல்லைன்னு நினைக்கிறியோ அப்பெல்லாம் அந்த போட்டோ ஒரு தடவை எடுத்து பார்த்துக்க. இந்த மனுஷனுக்கு இருக்கு அதே 24 மணி நமக்கு இருக்கு. ஒரு மனுஷன் இவ்வளவு வேலை செய்ய முடியுமா, நமக்கு ஏகப்பட்ட நேரம் ஒரு புரியும்னு இல்லையா?
ஒருத்தர் காலையில் 4:30 எந்திரிச்சு அந்த பத்திரிகையின் ஆசிரியர்கள்லாம் படிக்கிறதுக்கு முன்னாடி அந்த பத்திரிகையை படிச்சு அவர்களுக்கு ஃபோன் பண்ணி கரெக்ஷன் சொல்லி 5:30 மணிக்கு நண்பர்களை கூப்பிட்டு போய் அறிவாலயத்தில் வாக்கிங் முடிச்சு வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு திருப்பி முரசொலிக்கு போய் தலையங்கத்தை எழுதி கொடுத்து பத்திரிகை வேலை பார்த்து ஆட்சியில் இருந்தால் கோட்டைக்கு போய் இல்லாட்டின்னு அறிவாலயத்துக்கு போய் கோட்டைக்கு போன அமைச்சர்களை சமாளித்து எதிர்கட்சியை சமாளித்து அறிவாலயத்துக்கு போன கட்சியாளர்களை கூப்பிட்டு சமாளித்து மத்தியானம் சாப்பிட போய் தூங்கி சாயந்தரம் ஒரு இலக்கிய கூட்டம் போய் ராத்திரி எழுத வேண்டிய பத்திரிகை 4 பத்திரிகை தொடர் எழுதி அனுப்பிச்சு தூங்க போய் மறுபடியும் காலை 4:30 எந்திரிக்கணும். இதை தொடர்ந்து ஒருத்தர் 70 ஆண்டு காலம் செஞ்சுக்கிட்டே இருக்காரு. இந்த சலிப்புமின்றி ஒரு பொழுது சலிச்சுக்கிட்டது இல்லை, ஒரு பொழுதும் பத்திரிகையில இவரோட தொடர் வரணுங்கிறக்க காத்திருந்தது இல்லை. அப்ப இந்த மாடல் நீ செய்ய போறதில்ல. இப்ப நம்ம செய்ய வேண்டிய வேலை என்னன்னா அந்த ஒரு கலைஞரை பிச்சு 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 நிறைய கலைஞர் செய்ய வேண்டியதான் நம்ம செய்ய வேண்டிய வேலை. ஒரு கலைஞர் செய்ய முடியாது இன்னொரு தடவை, ஆனா எடுத்து எடுத்து நிறைய செய்யணும். எப்படின்னா ஆராசா போன வாரம் கையில சொடுக்கி கூப்பிட்டாரு பாருங்க, கேஸ் போடு வா பாப்போம் வா அப்படின்னு. எனக்கு ஒரு குட்டி கலைஞரை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. இதுதானே வேணும் இல்லையா? முதலமைச்சர் மேல கொலைப்பழி விழுகுது, ஒளியறீங்களே எல்லாரும், அவ்வளவு பேர் ஒளியறீங்களே. நீங்க சவால்ல விட்டுருக்கணும். ராசா மாதிரி அவர்கிட்ட கேட்கிறாங்க, எங்க உங்களுக்கு தான் கேஸ்ல ஒரு கொலை நடந்துச்சு அப்படின்னு. அவர் பேர் சொல்லல, பேட்டி எடுத்தவர் இவர் தான் பேர் சொல்றாரு. யார் சாதி பாச்சாலும் சொல்ற, நீ ஏன் நடத்துறீங்க கேஸ், வா போடு மறுபடியும் ஓபன் பண்ணு, நீதானே ஆளுங்கட்சி, மாநிலத்தில் நீதானே, மத்தியில நீதானே, நடத்தி பாரு அப்படின்னு விரல் சுன்றார் அவரு. அப்ப இதை போன்ற ஆட்களை நிறைய தயார் பண்ண வேண்டியது இருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்த கட்சிக்கு ரொம்ப தேவையானது. ராசா அவர்களை வருங்கால அமைச்சர் யுவபாரதி சொன்னாரு, நான் ராசா போல பலரையும் வருங்கால திமுகன்னு சொல்ல நினைக்கிறேன். அதுதான் ரொம்ப முக்கியம் இல்லையா? அமைச்சராக எனக்கு ராஜா அமைச்சராக என்னவெல்லாம் செஞ்சாலும் தெரியல, ஆனா ஒரு நாள் இந்த விரல சுண்டி கூப்பிட்டதை மறக்கவே மாட்டேன் வாழ்நாள்ல. தான் எந்த இயக்கத்தின்பால் வந்தமோ அந்த இயக்கத்தின் வரலாறும் அந்த இயக்கம் இன்று நிலைத்து நிற்பதற்கான அவசியத்தை அடுத்த தலைமுறைக்கு சொல்வதற்கும், எதிரில் இருக்கவன் பொய் பிரச்சாரம் பண்ணும் பொழுது விரல சுண்டி வாடா வாடா வாடான்னு கூப்பிடுறதுதான் இன்னைக்கு ரொம்ப அவசியமான தேவையா இருக்கு. அந்த வேலையை இந்த இயக்கம் தொடர்ந்து செய்யணும். செய்யும் அளவு கலைஞர் தொடர்ந்து இந்த தேசத்தில் வாழ்வார். நன்றி, வணக்கம்.